வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. எனில் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது அணிக்கோவை ஏவோட மதிப்பையும் ஐயையும் பெருக்கணும் என்பதை சரிபார்க்க. மேலும் ஏ இன்வர்ஸை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அணிக்கோவை பயன்படுத்தி ஏன்றையும் அட்ஜாயின்ட் சேர் பண்ணி ரெண்டையும் பெருக்கணும். அதுக்கடுத்து இந்த அணிக்கோவை மதிப்பையும் ஐன்ற அலகணி பெருக்கணும். ரெண்டும் சமமாக இருக்கான்னு நம்ம சரி பார்க்கணும். அதுக்கடுத்து நேர்மாறு அணி ஏ இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல ஏன்ற அணி கொடுத்து இந்த அணி எடுத்து எழுதிட்டோம். இதனுடைய சேர்பணியை நம்ம கண்டுபிடிக்கணும். சேர்பணி கண்டுபிடிக்கணும். நமக்கு முதல்ல என்ன வேணும்னா இணைக்காரணி அணி வேணும். இணைக்காரணி அணியை எந்த இதை கொண்டு குறிப்போம்? ஏ ஐ ஜே. இப்போ பாருங்க, இணைக்காரணி அணின்னா அந்த குறியீடு பாருங்க. இது என்ன வரிசை? என்ன மூன்று நிரல் இருக்கா? அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? இணைக்காரணி அணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதோடைய சிற்றணி கோவைகள் நம்ம கண்டுபிடிக்கும். முதல்ல இந்த ப்ளஸ்ஸை போட்டுருமா? ப்ளஸ்ஸை போட்டுட்டு இந்த ஒன்று இருக்கக்கூடிய நிரல்களை நம்ம மறைக்கணும். மறைச்சிக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த ஒன்று இருக்கக்கூடிய நிரல் இந்த முதல் இது இருக்கு இல்லையா, இதை மறைச்சாச்சு. மறைச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 4 3 3 4 அப்படியே எடுத்து எழுதுங்க. 4 3 3 4. அதுக்கு அடுத்தது இந்த குறியீடை எழுதிக்கங்க, மைனஸ் இல்லையா. அடுத்து இந்த இதுக்கு வந்துட்டோம். 3 இருக்கா? இந்த 3 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்க. 1 3 1 4 1 3 1 4. அதுக்கடுத்து பாருங்க ப்ளஸ் 3, அந்த ப்ளஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ்ஸை மட்டும் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டோம். இந்த 3 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சலாம் பாருங்க. 3 இருக்கக்கூடிய மிச்சம் என்ன இருக்குது பாருங்க. 1 4 1 3 1 4 1 3. சரியா? அடுத்து பாருங்க இந்த மைனஸை இங்கே ஆரம்பிங்க. என்ன செய்யணும்? இந்த 1ஓட சிற்றணிக்கோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்க. 3 3 3 4 எழுதிக்கலாமா? 3 3 3 4. அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் எழுதிக்கிடுங்க. அதுக்கு இந்த 4 இருக்கா? இந்த 4 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்க. 1 3 1 4 எழுதிக்கலாமா? 1 3 1 4. அதுக்கடுத்து இந்த மைனஸ் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து எந்த இது? 3 இருக்கா? 3 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா 1 3 1 3 1 3 1 3. அடுத்து பாருங்க கீழே ப்ளஸ் இருக்கா? அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு எதோட சிற்றணிக்கோவை நமக்கு வேணும்? 1ஓட சிற்றணிக்கோவை. இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா இந்த இடத்துல என்ன செய்யணும்? ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டுக்கிட்டு 3 3 4 3 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து இந்த மைனஸை போட்டுங்க. அதுக்கடுத்த நம்பர் என்ன? 3 இருக்கா? 3ஓட சிற்றணிக்கோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 3 1 3 1 3 1 3. அதுக்கடுத்து பாருங்கள் லாஸ்ட்டில் ப்ளஸ் இருக்கா? இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிடுவோம். லாஸ்ட் இந்த 4 இருக்கா? 4 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிருவோம். என்ன இருக்குது? 1 3 1 4. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சிற்றணிக்கோவைகள். இந்த சிற்றணிக்கோவைகளை சுருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இணைக்காரணி அணி கிடைச்சிரும். பாருங்க, இல்லை ப்ராக்கெட்ஸ் பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுங்க. இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் அப்படியே இருக்கும். ப்ளஸ்னால விட்டெல்லாம் பிரச்சனை கிடையாது. முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. நாங்கள் 16 மைனஸ் பண்ணணும். 3 9. மைனஸ் இருக்கா? மைனஸ் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 1 4 4 மைனஸ் பண்ணணும். 1 3 3. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. 1 3 3 மைனஸ் பண்ணணும். மேல் நோக்கி போயிருக்குன்னா 4. சரியா? அடுத்து இங்கே இருக்கு பாருங்க. மைனஸ் இருக்கா? மைனஸ் இருந்தால் கவனமாக போட்டுக்குங்க. முதல்ல கீழ் நோக்கி போயிருக்கணும். 3 4 பேர் 12 மைனஸ் போட்டுங்க. 3 9. அதுக்கு ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 4 4 மைனஸ் பண்ணணும் இல்லையா? 1 3 3. அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸ் இருக்குது. அப்போ கவனமாக எழுதிக்கணும். பெருங்க. 1 3 3 மைனஸ் பண்ணணும். 1 3 3. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் இருக்கா? போட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல கீழ் நோக்கி 3 3 பேருக்குன்னா 9 மைனஸ் பண்ணணும். 4 3 12. மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டுங்க கவனமாக. முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 1 3 3 மைனஸ் பண்ணணும். 1 3 3. ப்ளஸ் இருக்கா? போட வேண்டிய அவசியம் இல்லை.
கீழ் நோக்கி பெருக்குங்க. 1 4 4 மைனஸ் போட்டு மேல் நோக்கி பெருக்கணும். 1 3 3. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இணைக்காரணி அணி கிடைச்சிரும். பாருங்க, 16ல் 9 கழிச்சா 7, 4ல் 3 கழிச்சா 1, வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -1. 3 - 4 என்ன வந்துடும்? -1. இங்கே பாருங்க, 12ல் 9 கழிச்சா 3, வெளியில் மைனஸ் இருக்கிறா -3. 4ல் 3 கழிச்சிட்டோம்னா 1, 3 - 3 0வாக மாறிடும். 9 - 12 என்ன வரும்? -3 வரும். 3 - 3 0, 0 வந்துடும். 4ல் 3 கழிச்சிட்டா 1. இது வந்து என்னது? நமக்கு தேவையான இணை காரணி அணி AIJ. நமக்கு என்ன வேணும்னா சேர்ப்பு அணி வேணும் இல்லையா? சேர்ப்பு அணினா அட்ஜாயின் A. அட்ஜாயின் ஏன்னா இந்த இணை காரணி அணி இருக்கு இல்லையா, AIJ, இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும், நிறை நிரல் மாற்றம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த முதல் நிறைய முதல் நிரலை எழுதுங்க. 7 -1 -1 எழுதிட்டோம். முதல் நிறைய முதல் நிரல் எழுதுகிறோம். ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலை எழுதணும். -3 1 0. மூணாவது தான் மூணாவது எழுதணும். -3 0 1. இதான் என்னது? நமக்கு தேவையான சேர்ப்பு அணி. இப்போ பாருங்க, நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னுடைய இடது பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க. இடது பக்கத்தில் ஏவையும் சேர்ப்பு அணியும் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க, ஏன்ற அணியவும் சேர்ப்பு அணியும் பெருக்கணும். பேப்பர் எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இடது பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எதை பெருக்கணும்? ஏன்ற அணியவும் அதனுடைய சேர்ப்பு அணி அட்ஜாயின் ஏவையும் நம்ம பெருக்கணும். பெருக்கலாமா? ஈக்குவல் டு ஏன்ற அணி எடுத்து எழுதுங்க. 1 3 3 1 4 3 1 3 4. பெருக்கிட்டோமா? அடுத்து என்ன செய்யணும்னா அட்ஜாயின் ஏவை எடுத்து எழுதுங்க. இருக்கா? இதான சேர்ப்பு அணி. 7 -3 -3 -1 1 0 -1 0 1. இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். பெருக்கலாமா? எப்படி பெருக்குவோம்? நம்ம பெருக்கிறதுக்கு இல்லை நம்ம 10ஆம் வகுப்பிலே பெருக்கியிருப்போம். இது நம்ம கேட்க பழக்கப்பட்டது தான். முதல் அணி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நிறைகளுக்கு கட்டம் போட்டுடணும். சரியா? ரெண்டாவது இதில் இந்த நிரல்களுக்கு இந்த மாதிரி கட்டம் போடணும். போட்டோமா? இப்போ பாருங்க, நமக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன செய்யணும்? இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு முதல் நிரலை பெருக்கணும். பெருக்கலாமா? ஈக்குவல் டு 1 7 7. 3 -1 பெருக்குனா -3. 3 -1 பெருக்குனா -3. முடிஞ்சுது. இப்போது முதல் நிறை ரெண்டாவது நிறை பெருக்கலாமா? 1 -3 பெருக்குனா -3. 3 1 பெருக்குனா 3. என்ன 3 +3. 3 0 பெருக்குனா 0. முடிஞ்சுது. இப்போ முதல் நிறை மூன்றாவது நிறை பெருக்கலாமா? 1 -3 பெருக்குனா -3. 3 0 பெருக்குனா 0. 3 1 பெருக்குனா 3. முடிஞ்சுது. முதல் நிறைய பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாமா? 1 7 பெருக்குனா 7. 4ஐயும் -1 பெருக்குனா -4. 3ஐயும் -1 பெருக்குனா -3. முடிச்சிட்டோம். இப்போது ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிறை பெருக்கலாமா? 1 -3 பெருக்குனா -3. 4 1 பெருக்குனா 4 +4. சரியா? 3 0 பெருக்குனா 0. முடிஞ்சுது. இப்போ பாருங்க, ரெண்டாவது நிறை மூணாவது பெருக்கலாமா? 1 -3 பெருக்குனா -3. 4 0 பெருக்குனா 0. 1 3 பெருக்குனா 3. முடிஞ்சுது. இப்போ மூணாவது நிறை எடுத்துகிட்டு பெருக்க போகிறோம். மூணாவது நிறை முதல் நிரல் 1 7 பெருக்குனா 7. 3ஐயும் எதையும் பெருக்கிறோம்? -1 பெருக்கிறோம். அப்போ -3. 4ஐயும் -1 பெருக்குனா -4. மூன்றாவது நிறை ரெண்டாவது நிரல் 1 -3 பெருக்குனா -3. 3 1 பெருக்குனா 3. என்ன 3 +3. 4 0 பெருக்குனா 0. முடிஞ்சுது. இப்போ பாருங்க, மூணாவது நிறை மூணாவது நிரல் பெருக்கலாமா? 1 -3 பெருக்குனா -3. 3 0 பெருக்குனா 0. 1 4 பெருக்குனா 4. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். பாருங்க, ஈக்குவல் டு -3 -3. அப்போ -6. அப்போ 7 -6 1 வந்துடும். அதாவது 7ல் 3 கழிச்சா 4. 4ல் 3 கழிச்சா 1 வந்துருச்சா? +3 -1 0 ஆயிரும். 0 + 0 0. இந்த இடத்துல பாருங்க, 3 -3 0 0 + 0 0. இந்த இடத்துல 7லேருந்து 4 கழிச்சா 3, 3லேருந்து 3 கழிச்சா 0. அதாவது -4 -3 -7. -7 +7 0 மாறிடும். 4ல் 3 கழிச்சா 1.
அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 3ல் 3 கழிச்சா 0. அதுக்கடுத்தது -3 -7 -7 + 7 என்ன மாறிடும் 0 மாறிடும். 3 - 3 0. 4ல் 3 கழிச்சா 1. இதான் என்னது நமக்கு தேவையான a இன்ட்டு அட்ஜாயின்ட் a எதோட மதிப்பு இடது பக்கத்தோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது வலது பக்கம். வலது பக்கம் என்னன்னா கணக்கு பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. எதை பெருக்கணும் ஏன்ற அணிக்கோவையோட மதிப்பையும் ஐயவும் பெருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏன்ற அணிக்கோவையோட மதிப்பை கண்டுபிடிங்க. டிடர்மினன்ட் ஏ ஏன்ற அணி என்ன 1 3 3 1 4 3 1 3 4. இதை நம்ம என்ன செய்யணும் விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியை விரிவுபடுத்த போகிறோம் முதல் நிறை வழியா. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சரியா ஈக்குவல் டு முதல்ல இந்த 1 எழுதிக்கங்க. இந்த 1 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிரும். முதல்ல கீழ் நோக்கி பெருக்கலாமா பாருங்கள். நாங்கள் 16 எழுதிட்டோமா மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும் 3 9. அடுத்து பாருங்கள் 3 என்ன பண்ணுங்க மைனஸ் இருக்குது அந்த -3 எழுதிக்கங்க. இந்த 3 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருங்க. பாருங்கள் 1 4 4 மைனஸ் போட்டுக்கணும். மேல் நோக்கி பெருக்கும்போது 1 3 3 முடிஞ்சுதா. அதுக்கடுத்து 3 என்ன 3 +3 3 போட்டாச்சா 3 இன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த 3 இருக்க நிறைகளை மறைச்சிருங்க. முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 1 3 3 மைனஸ் போட்டுக்கணும். 1 4 4 முடிஞ்சுதா. இப்போ சுருக்கிடலாமா பாருங்கள் 1 அப்படியே வந்துருச்சு. 16ல் 9 கழிச்சோம்னா 7 -3 அப்படியே வந்துருச்சு. 4ல் 3 கழிச்சோம்னா 1 +3 அப்படியே வந்துருச்சு. 3 - 4 அப்போ 4ல் 3 கழிச்சா 1 பெரிய நம்பருக்கு -1. இப்போ பாருங்கள் 1 7 7 மைனஸ் அப்படியே வந்துடும். 3 1 3 ப்ளஸ்ஸே மைனஸ் -3 1 3. இப்போ பாருங்கள் 7லேருந்து 3 கழிச்சா 4 4லேருந்து 3 கழிச்சா 1 அதாவது -3 -6. அப்போ 7லேருந்து 6 கழிச்சா 1 வந்துடும் சரியா. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்ற அணியோட அணிக்கோவையோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அணிக்கோவை ஏவையும் ஐன்ற அலகு அணியும் நம்ம பெருக்கணும். பெருக்கலாமா பாருங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க என்ன 1 ஐன்ற அலகு அணி வரிசை 3 உடைய அலகு அணி என்னன்னா 1 0 0 0 1 0 0 0 1. இதான் என்னது நமக்கு தேவையான ஐன்ற அலகு அணி. இப்போ என்ன செய்யணும் 1ஐயும் இந்த அணியும் பெருக்கிறோம். பெருக்க நமக்கு என்ன வரும் இதே அணிதான் வரும் பாருங்க. 1 1 பெருனா 1 1 0 பெருனா 0 1 0 பெருனா 0 1 0 பெருனா 0 1 1 0 0 0 1. இதான் என்னது நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் பாருங்க 2 சமமாக இருக்கா 1 0 0 0 1 0 0 0 1. இங்கே என்ன இருக்குது 1 0 0 0 1 0 0 0 2 சமமாக இருக்குது. அப்போ கீழே எழுதிக்கலாமா 1 மற்றும் 2லிருந்து எது சரிபார்க்கப்பட்டது a இன்ட்டு அட்ஜாயின்ட் a ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் a i என்பது சரிபார்க்கப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது. எப்படினாலும் எழுதிங்க சரிபார்க்கப்பட்டது சரியா. இன்னும் ஒன்று நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நேர்மாறு ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இதுதான் ஃபார்முலா எதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 1 இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ 1 அட்ஜாயின்ட் ஏ சேர் பண்ணி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க சேர் பண்ணி இதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதான். எழுதிக்கலாமா என்ன இருக்கு 7 -3 -3 -1 1 0 -1 0 1 சரியா ஈக்குவல் டு லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஈக்குவல் டு 1/1னா 1 தான். 1ஐயும் இந்த அணியும் பெருக்க என்ன வரும் இதே அணி தானே வரும். 1/1னா 1 தான். 1 கொண்டு போய் இது அப்படியே தான் வரும். என்னது 7 -3 -3 -1 1 0 -1 0 1. இதான் என்னது நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் நேர்மாறு அணி சரியா. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.